திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சச்சிதானந்தம் அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலர் வழங்கினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை விட 4,43,821 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இதனையடுத்து திண்டுக்கல் பழனிசாலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி அளவில் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியா கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்துள்ளனர். ஆகையால் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும். மத்தியில் ஆட்சி அமைக்க பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆகையால் இந்தியா கூட்டணி அவசியம் ஆட்சியை அமைக்கும். இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என இந்தியா விரும்புகிறது, மக்கள் விரும்புகின்றனர். ஆகவே இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என கூறினார். அவர்கள் ஏறத்தாழ 4,43,821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். அவன் வெற்றிக்காக பாடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில், ஏனென்றால் நாம் வாக்குறுதி இந்தியா கூட்டணி தான் கொடுத்துச்சு. அந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது எங்களுடைய கடமை. இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அவர்களுக்கும், இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் தனி மெஜாரிட்டி வரலையே, எல்லாம் இப்போ இன்னும் போகணுமே, இன்னும் எண்ணி முடிக்கணுமே. எண்ணி முடிக்கல நிச்சயம் நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இந்தியாவே விரும்புகிறது. அது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்.